அனைவருக்கும் வணக்கம். ஜாதகம் A to Z சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு உகந்த நன்னாள். தீயவை அழிந்து நன்மைகள் பெருகும் நன்னாள். ஆம், இன்று தைப்பூசம். சூரியன் மகர ராசியிலும் சந்திரன் பூசம் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கும் இந்த அற்புதமான வேளையில் அன்னை பார்வதியிடமிருந்து முருகப்பெருமான் ஞானவேல் பெற்ற அந்த புராண வரலாற்றையும் வடலூர் வள்ளலார் காட்டிய ஜோதி தரிசனத்தின் ரகசியத்தையும் காவடி எடுப்பதன் பின்னணியில் இருக்கும் தத்துவத்தையும் பற்றிதான் இன்றைய வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். நம்மிடம் இருக்கும் அறியாமை என்ற அசுரனை ஞானம் என்னும் வேல் கொண்டு வெல்வது எப்படி? ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தைப்பூசம் உங்கள் வாழ்வில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான பெருவிழாவாகும். இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான புராண கதைகளையும் வரலாற்றையும் இங்கே விரிவாக காணலாம். 1. அன்னை பார்வதியுடன் வேல் பெற்ற கதை. முக்கிய கதை. தைப்பூசத்தின் மிக முக்கியமான வரலாறு முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க தயாரான தருணமாகும். சூரபத்மனின் அட்டகாசம். சூரபத்மன் எனும் அசுரன் தேவர்களை சிறைப்பிடித்து உலகிற்கு பெரும் துன்பத்தை கொடுத்து வந்தான். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. ஞானவேல். தேவர்களை காக்க முருகப்பெருமான் அவதரித்தார். அவர் சூரபத்மனை அழிக்க புறப்படும்போது அவரது அன்னையான பார்வதி தேவி தனது சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வேலை, ஞானவேலை முருகனிடம் வழங்கிய நாள்தான் இந்த தைப்பூசம். வெற்றி. இந்த வேலை கொண்டே முருகன் சூரபத்மனை அழித்து பின்னர் அவனை மயில் மற்றும் சேவலாக மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். அதனால்தான் தைப்பூசத்தன்று முருகனின் கோயில்களில் வேலுக்கு சிறப்பு பூசைகள் நடத்தப்படுகின்றன. 2. தில்லை நடராஜரின் திருநடனம். சைவ சமய வரலாற்றில் இன்று மற்றொரு முக்கிய நிகழ்வும் உண்டு. சிவபெருமான் தில்லை சிதம்பரம் திருத்தலத்தில் வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி ஆகிய முனிவர்களுக்கு தனது ஆனந்த தாண்டவத்தை காட்சியளித்த தினம் இந்த தைப்பூச நன்னாளாகும். 3. வள்ளலாரின் ஜோதி தரிசனம். வடலூர். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாத்மா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் மக்கள் பசிப்பினி நீங்கி ஜோதி வழிபாட்டை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். அவர் இறைவனுடன் கலந்த நாளாகவும் வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசனம் காட்டும் நிகழ்வும் இன்று மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இது ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல். தைப்பூசத்தின் தாத்பரியம் என்ன? ஜோதிட ரீதியாக சூரியன் தை மாதத்தில் மகர ராசியில் இருப்பார். சந்திரன் பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அறிவு. வேல். முருகன் கையில் இருக்கும் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். கூர்மையான முனை, கூர்மையான அறிவு. அகலமான பகுதி, விரிந்த அறிவு. நீளமான தண்டு, ஆழமான அறிவு. நம்மிடம் உள்ள தீய குணங்களை, அசுரர்களை அறிவினும் வேல் கொண்டு அழிக்க வேண்டும் என்பதே இதன் தத்துவம். ஏன் காவடி எடுக்கிறார்கள்? இடும்பன் என்ற அசுரன் 2 மலைகளை, சிவகிரி, சக்திகிரி, ஒரு தடியின் இருபுறமும் கட்டி தூக்கி வந்தான். இதுவே பிற்காலத்தில் காவடி எடுக்கும் பழக்கமாக மாறியது. முருகனுக்கு செய்யும் நேர்த்திக்கடனாக இது இன்றும் உலகெங்கும் மலேசியா 10 மலை உட்பட புகழ்பெற்றது. சிறு குறிப்பு. இன்றைய நாளில் முருகனை வழிபடுவது கல்வி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை தரும் என்பது நம்பிக்கை. வெற்றிவேல், வீரவேல். முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த 6 முகங்களும் 6 படை வீடுகளும் தான். ஆனால் இந்த 6 இடங்களும் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை ஒரு மனிதன் பிறந்தது முதல் ஞானமடையும் வரை கடந்து வரும் 6 நிலைகளை குறிக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று தைப்பூச திருநாளில் முருகனின் இந்த 6 படை வீடுகளின் பின்னால் இருக்கும் வரலாறு, ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் இதுவரை நீங்கள் கேட்டிராத சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். திருப்பரங்குன்றம், இல்லறத்தின் தொடக்கம். வரலாறு. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தேவர்களின் பயத்தை போக்கிய முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்த இடம். இது ஒரு குடைவரை கோயில், அதாவது மலையை குடைந்து செதுக்கப்பட்டது. இங்கு மூலவர் அமர்ந்த கோலத்தில் இருப்பது ஏன்? அவர் இங்கு மணமகன் கோலத்தில் இருக்கிறார். ரகசியம். இங்கு சிவன், விஷ்ணு, விநாயகர், துர்க்கை என 5 தெய்வங்களும் ஒரே கருவறை பகுதியில் அமைந்திருப்பது சமய ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. தத்துவம். ஒரு மனிதன் தன் கடமைகளை செய்ய இல்லற வாழ்க்கைக்குள் நுழையும் முதல் நிலையை இது குறிக்கிறது. திருச்செந்தூர். போராட்டமும் வெற்றியும். வரலாறு. சூரபத்மனுடன் போர் புரிய முருகன் தன் படைகளை நிறுத்திய இடம். கடலோரத்தில் அமைந்த ஒரே படை வீடு. இங்குள்ள நாழிக்கிணறு ஒரு அதிசயம். உப்புக்கடல் அருகில் இருந்தாலும் இக்கிணற்றில் ஊறும் நீர் மட்டும் இனிப்பாக இருக்கும்.
சுவாரஸ்யமான தகவல். 2004 சுனாமி வந்தபோது திருச்செந்தூர் கடல் பின்வாங்கியதை தவிர கோயிலுக்குள் நீர் வரவில்லை. இது இக்கோயிலின் கட்டடக்கலை மற்றும் அமைவிடத்தின் சிறப்பை காட்டுகிறது. தத்துவம். வாழ்க்கையில் வரும் தடைகளை, அசுரர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெறும் வலிமையை இது குறிக்கிறது. பழனி. துறவும் ஞானமும். வரலாறு. ஞானப்பழத்துக்காக கோபித்து வந்த முருகன் அனைத்தையும் துறந்து நின்ற இடம். இங்குள்ள சிலை நவபாஷாணம் என்ற 9 கொடிய விஷங்களின் கலவையால் சித்தர் போகரால் செய்யப்பட்டது. இதன் மீடுபடும் பால், பன்னீர் ஆகியவை மருந்தாக மாறுகின்றன. இன்றும் இக்கோயிலின் பிரசாதமான பஞ்சாமிர்தம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு இந்த சிலையின் மருத்துவத்தன்மையே காரணம். ரகசியம். முருகன் இங்கு ஆண்டிகோலத்தில் இருப்பது உடல், பொருள், ஆவி அனைத்தும் மாயை, இறுதியில் நீயே ஞானம் என்பதை உணர்த்தத்தான். தத்துவம். பொருள் தேடும் வாழ்க்கையிலிருந்து விலகி தன்னை தானே உணரும் நிலை. சுவாமிமலை. அறிவே தெய்வம். வரலாறு. பிரணவ மந்திரத்தின் ஓமின் பொருளை தன் தந்தைக்கே உபதேசித்த தலம். குருவே சிவம், சிவனே சீடன் என்ற விந்தையான இடம். இக்கோயிலின் 60 படிகளும் தமிழ் வருடங்களின் பெயர்களை கொண்டுள்ளன. இங்கு முருகன் மலை உச்சியில் அமர்ந்து சுவாமிநாதன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். தத்துவம். ஞானம் என்பது வயதில் வருவதல்ல, அது தேடலிலும் தெளிவிலும் வருவது என்பதை இது உணர்த்துகிறது. திருத்தணி. அமைதியும் ஆசையும். வரலாறு. போருக்கு பின் சினம் தணிந்த முருகன் இங்குதான் வேடர் குலப்பெண் வள்ளியை மணக்கிறார். இது இன்பமும் அமைதியும் நிறைந்த இடம். இங்கு செவ்வாய் பகவான் முருகனை வழிபட்டதாக கருதப்படுகிறது. அதனால் இது செவ்வாய் தோஷம் நீக்கும் தலமாகவும் பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்களைப் போல இங்கு வேல் முதன்மை கிடையாது, செங்கோல்தான் பிரதானம். தத்துவம். போராட்டங்களுக்கு பிறகு மன அமைதி அடைவதை குறிக்கிறது. பழமுதிர்ச்சோலை. முழுமையான ஞானம். வரலாறு. ஔவையாரிடம் சுட்டப்பழம் வேண்டுமா என வினவி அவருக்கு உலகியல் அறிவை கடந்த ஞானத்தை புகட்டிய இடம். முருகனின் அறுபடை வீடுகளில் இயற்கை எழில் சூழ்ந்த காடுகளுக்கிடையே அமைந்த தலம் இதுவே. இங்கு முருகன் 2 தேவியருடனும் வள்ளி தெய்வானையுடனும் காட்சியளிப்பார். தத்துவம். வாழ்வின் இறுதி நிலையில் ஒரு மனிதன் இயற்கையோடு இணைந்து சகல கலைகளிலும் தேர்ந்து முழுமையான ஞானம் பெறுவதை குறிக்கிறது. திருமணத்தில் தொடங்கி போர்க்களம் கண்டு பின் துறவு பூண்டு தந்தைக்கு உபதேசம் செய்து இறுதியில் அமைதியடைந்து முழுமை பெறுவதே முருகனின் அறுபடை வீடுகள் காட்டும் வழி. உங்களுக்கு இந்த 6 படை வீடுகளில் எந்த ஊர் மிகவும் பிடிக்கும், அல்லது நீங்கள் இதுவரை எத்தனை வீடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். கந்தனுக்கு அரோகரா.